ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறேன். ஆல்ரெடி 25 உள்ள கிச்சன் டிப்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பச்சை மிளகாய் அதிகமாக வாங்கிட்டு வந்தால் ஒரு சில டைம் இந்த மாதிரி பழுத்துடும். இதை எங்கள் கிராமத்துலலாம் அப்படியே வெயிலில் காய வச்சுட்டு மறுபடியும் வரமிளகாய் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். காய வச்சுட்டு இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அஞ்சலை டப்பாயில் வச்சிங்கன்னா தாளிக்கிறதுக்கு அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ரெட் சில்லி பேஸ்ட்டு தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வைக்கிற மாதிரி ரெட் சில்லிலே நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் வறுவல், நான்வெஜ் எந்த வறுவலாக இருந்தாலும் மீன் ஃப்ரை எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக பழுத்துச்சுன்னு தூக்கி போடாத பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கறியெலாம் சமைக்கும்போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். கடையில் பேஸ்ட்லாம் வாங்காத இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நான் சால்ட்டு, உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தான் அரைச்சி நான் பேஸ்ட்டாக வைக்க போகிறேன். நல்லா தண்ணி ஊற்றாத நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே மசியாதுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா 2, 3 நாள்லேயே காலி பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றாத நல்லா திக்காக நீங்கள் அரைச்சிங்கன்னா 10 நாள் 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். 2, 3 நாள்லேயே நான் காலி பண்ணிடலாம். சண்டே வருது, நான்வெஜ்ஜுக்கெலாம் போட்டு காலி பண்ணிடலாங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் தண்ணி விடாத நல்லா திக்கு பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸு, நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே ரெட் சில்லி பேஸ்ட்டு ரெடி பண்ணி நான்வெஜ்ஜில் சமைச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்காதீங்க. இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணுங்கள். இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பலூனை பைப்பில் மாட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிடுங்க. ரொம்ப அதிக தண்ணி இருக்கக்கூடாது. 200 ml அளவுள்ள தண்ணி அளவு பிடிச்சா போதும். பிடிச்சிட்டு அந்த பலூனை நல்லா இந்த மாதிரி முனிச்சு போட்டுருங்க. பாருங்கள், நல்லா டைட்டாக கட்டிட்டேன். பால் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை இப்போ நான் எங்கே வைக்க போகிறேன்னு பாருங்கள். இந்த பாலை ப்ரீசரில் கொண்டு வச்சுருங்க. ஒரு நாள் கழித்து எடுத்து பார்க்கலாம் நம்ம. வாங்க இப்போ எடுக்கலாம் பாருங்கள். ஐஸ் கட்டி மாதிரி நல்லா பலூன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பலூன் ஐஸ் பாலை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கறிலாம் அம்மா வீட்டுக்கு இப்போ நம்ம வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் மீன்லான்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டியை போட்டுட்டு இதுக்கு மேலே மீன் பாக்ஸை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சீக்கிரம் வீணாகாது. இந்த மாதிரி பாத்திரத்தில் 4, 5 ஐஸ் கட்டி பாலை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலெலாம் கூட மேலே வைக்கலாம். நல்லா ஜில்லுன்னு அப்படியே இருக்கும். அடிக்கடி வெளியூர் போகிறவங்க, டூர் போகிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அடியில் இந்த ஐஸ் பாலை போட்டுட்டு மேலே கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜில்லுன்னு வீணாகாத அப்படியே இருக்கும். ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு மருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ் கட்டி நம்ம வீட்டில் சமைக்கும்போது சூடு பட்டுருச்சுன்னா கையில் ஒத்தரம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஊசி போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒத்தரம் கொடுங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் ஒத்தரம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஐஸ் பாலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஒரு சில காய்கள் மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டதுமே அதோட நிறம் மாறி ஒரு மாதிரி கருப்பான மாதிரி ஆகிடும். கத்திரிக்காய், வாழைக்காய், வாழைப்பூ அந்த மாதிரி கருப்பு ஆகாத நிறம் மாறாத இருக்க தான் இந்த ஐடியா. பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் நீங்கள் காய் அறிகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் நான் பால் தான் விட்டுருக்கேன். காய்ச்சின பாலாக இருக்கட்டும், காய்ச்சாத பாலாக இருக்கட்டும், 2 ஸ்பூன் பால் விட்டுட்டு அதில் நீங்கள் காய் அரிஞ்சு போடுங்க. அந்த காயோட நிறமே மாறாது. இப்போ நான் கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். கத்திரிக்காய் எப்பொழுதுமே நம்ம கட் பண்ணி போட்டதுமே அதோட கலர் மாறிடும். ஆனால் மாறாத அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ கட் பண்ண மாதிரியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கட் பண்ணி 20 நிமிஷம் ஆகுது. இந்த காயோட நிறம் மாறாத அப்படியே இருக்குது பாருங்கள். அரிசி களைஞ்ச தண்ணியிலுமே நீங்கள் கத்திரிக்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா அதோட நிறம் மாறாத அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா. அடுத்தது கிளீனிங் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற மரக்கரண்டியை வச்சு தான் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற மரக்கரண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணாத மரக்கரண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சமையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து கயிறு வச்சு வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம். இந்த மாதிரி
பேண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக கட்டிடுங்க. வாங்க இதை எங்கே நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய விண்டோவாக இருக்கிற இடத்துல நம்ம கை மேலே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எட்டாது. அந்த மாதிரி பெரிய விண்டோவாக இருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்பார்ட்மெண்ட்டு மாடியில் இருக்கிறவங்க பின் சைடு போய் துடைக்க முடியாது. உள் சைடு வீட்டு உள்ளே இருந்தே அந்த விண்டோவை துடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விண்டோக்கெலாம் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உள் சைடு இருந்துட்டு விண்டோவை வெளி சைடு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இப்போ க்ளீன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஹைட்டான இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி மரக்கரண்டியை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், வீட்டு உள்ளே இருந்தே வெளியில் இருக்கிற விண்டோவை நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சை தண்ணிலேயோ இல்லை சோப்பு பவுடர்லேயோ நனைச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுனீங்கன்னா க்ளீனாக ஆகிடும். நீங்கள் வெளியில் போய் க்ளீன் பண்ணணுன்னு தேவையில்ல. மாடியில் இருக்கிறவங்களாம் இப்போ விண்டோவை க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம். இந்த மாதிரி வீட்டோட உள் சைடு இருந்துட்டு வெளி சைடு உள்ள விண்டோவை நல்லா தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி 2 முட்டை இருக்குது. இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தால் இந்த முட்டையோடையே நம்ம வச்சுட்டோன்னா எது பழைய முட்டை எது புது முட்டைன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எடுத்து மேலே வச்சுருவோம். இருந்தாலும் ஒரு சில டைமு எது பழைய முட்டை எது புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்தது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எப்போதுமே நம்ம கிச்சனில் ஒரு பென்னோ மார்க்கரோ ஆல்ரெடி வச்சுருப்போம். அந்த மார்க்கரால் இந்த மாதிரி பழைய முட்டையை ஒரு டாட் போட்டு ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டிங்கன்னா எது பழைய முட்டை எது புது முட்டை எதுன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பழசை எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புது முட்டையை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஐடியா, விசேஷ நாட்களில் 4, 5 தேங்காய் உடைக்கும் போது இந்த மாதிரி பூவாக திருவிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெடாத அப்படியே இருக்கும். இதை சமைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்க மறந்துட்டிங்கன்னா எடுத்தது நம்ம தேங்காய் பூ எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸ்போக்கில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, மீன் பொரிச்சு எடுக்கும்போது மசாலா உதிராத இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா. நீங்கள் எப்பொழுதும் எந்த மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு என்னென்ன போடுவீங்களோ அது மாதிரி சேர்த்துட்டு லாஸ்ட்டில் இதை 2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்கள் மீனோட மசாலா உதிரவே உதிராது. பாருங்கள், நான் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம், உப்பு போட்டிருக்கேன். நாங்கள் எப்பொழுதுமே பெருஞ்சீரகம் பவுடர் கொஞ்சம், மிளகு ஜீரக பவுடர் கொஞ்சம் போடுவோம். பெருஞ்சீரகத்தோட வாசனை சூப்பராக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் போடுறேன். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நீங்கள் மீன் பொரிச்சு எடுத்திங்கன்னா மசாலா உதிரவே உதிராது. ஆஃப் லெமன் பிழிஞ்சுடும். தண்ணி ஊற்றலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த லெமனோட ஈரமே நமக்கு போதும். ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே தான் மீனை மிக்ஸ் பண்ணுறேன். மீனில் இருக்க ஈரமே நமக்கு போதும். தண்ணி ஊற்றவே தேவையில்ல மசாலாவில். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடணும். பாருங்கள், நான் எந்த தண்ணியுமே ஊற்றல. அந்த மீனில் இருக்கிற ஈரமே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். 1/2 அன் ஹவர் நல்லா பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா மீனில் சொதரும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வாங்க பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் எப்பொழுதுமே வானலில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்க மாட்டேன். அது அதிக ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தோசைக்கல்லில் தான் பொரிச்சு எடுப்பேன். பாருங்கள், பொரிச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு மசாலா கூட வீணாகாத எப்படி மீனில் பிடிச்சிருக்குன்னு. நிறைய காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நிறையா காரம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மீனை நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு மீன் நல்லா வேகும். பாருங்கள், வெந்த பிறகு திருப்பி விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். மசாலா ஒரு மசாலா கூட தோசையில் இல்லை, தோசைக்கல்லில் இல்லை பாருங்கள். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முகம் பார்க்குற கண்ணாடி எப்படி க்ளீன் பண்ணுறது தான்ப்பா பார்க்க போகிறோம். ஆயிலாக ரொம்ப அடுக்காக இருந்தது. முகம் பார்த்தாவே தெரியல, அந்த அளவுக்கு ஆயிலாக இருந்தது. சரி, க்ளீன் பண்ண போகிறேன். உங்களுக்கும் வீடியோவில் இந்த டிப்ஸை சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் ரிவ்யூஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதோட லிங்க்கு நான் தரேன் பாருங்கள். எதுக்காக கண்ணாடியில் இந்த வாட்டர் பாட்டில் கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு லிங்க் தரேன் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு புரியும். க்ளீன் பண்ணுறதுக்கு திருநூறு தான்ப்பா எடுத்திருக்கேன். கண்ணாடியில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வேஸ்ட்டான காட்டன் கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணுங்கள்.
நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈர துணியை போட்டு நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா நல்லா புது கண்ணாடி மாதிரி பளபளன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த லிக்யூடுமே நீங்கள் போட்டு தேய்க்க தேவையில்ல. பேஸ்ட்டு ஒரு சிலர் போட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் ஆனால் இன்னைக்கு திருநூறு வச்சு தான் க்ளீன் பண்ணேன். இதுலேயே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஆயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிற இடத்துல கொஞ்சம் திருநூறு வச்சு மறுபடியும் நீங்க நல்லா தேய்ச்சு தொடச்சிங்கன்னா, நல்லா க்ளீனா ஆயிடும். தொடச்சிட்டு காட்டன் துணி போட்டு தொடச்சிட்டு பாருங்க. நல்லா புது கண்ணாடி மாரி பளபளன்னு இருக்கும். நான் உங்களுக்கு தேய்ச்சு க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. முன்ன கண்ணாடி பார்த்ததுக்கும், இப்ப கண்ணாடி பார்க்கறதுக்கும் பாருங்க. எவ்வளோ புதுசா, எவ்வளோ க்ளீனா இருக்குன்னு. இந்த மாரி திருநூறு வச்சு நீங்க க்ளீன் பண்ணாவே உங்க முகம் பார்க்குற கண்ணாடி நல்லா பளபளன்னு